தற்போது ஒரு அண்மை செய்தி. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் முதல் தங்கப் பதக்கத்தை சீனா வென்றுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 10 மீட்டர் ரைஃபிள் இறுதிச் சுற்றில் தென்கொரியாவை வீழ்த்தி முதல் தங்கத்தை சீனா வென்றுள்ளது. மேலும் கூடுதல் விவரம் செய்த மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், இந்த ஒலிம்பிக் போட்டியில் சீனா தனது முதல் தங்கத்தை பெற்றுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். எப்போதுமே ஒலிம்பிக் போட்டிகளை பொறுத்தவரையில அமெரிக்கா, சீனா, ஜப்பான் போன்ற நாடுகள் முதல் 3 இடங்களை தக்க வைப்பதுல அவர்களிடையே போட்டி என்பது நிலவும். அந்த அளவுல ஒலிம்பிக் தொடங்கிய முதல் நாள்லயே சீனா தங்களது முதல் தங்கப் பதக்கத்தை வென்றிருக்கிறது. சீனாவின் செங் லிஹாகோ மற்றும் குவாங் இட்டிங் ஆகியோர் இரட்டையர் பிரிவுல 10 மீட்டர் சுடுதல் துப்பாக்கிச் சூடு பிரிவுல இந்த தங்கப் பதக்கத்தை வென்றிருக்கின்றனர். சவுத் கொரியாவை சேர்ந்த கொரியன் டிவோவை 16க்கு 12 என்ற கோல் அந்த புள்ளி விவரத்துல அவர்களை வீழ்த்தி அவர்களுக்கான முதல் தங்கப்பதக்கத்தை சைனா கைப்பற்றிருக்கிறது. இதே 10 மீட்டர் மிக்சட் டீம்ல தான் இந்தியா அடுத்த நிலைக்கு முன்னேறுவதற்கு முன்பாகவே முதல் நிலை போட்டிகளிலேயே தோல்வியடைந்தது. அதாவது 6வது இடம் மற்றும் 12வது இடத்தை பெற்று வெளியேறியிருந்தது. இந்த நிலையில இறுதிப் போட்டிக்கு முன்னேறி சவுத் கொரியன் டுவோவை தோற்கடித்து 16க்கு 12 என்ற புள்ளி வித்தியாசத்துல வெற்றி பெற்று தங்களுக்கான 2024 ஒலிம்பிக்ஸின் முதல் தங்கப் பதக்கத்தை சீனா தற்போது வென்றிருக்கிறது. மணிகண்டன், தகவலுக்கு நன்றி.